அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ஒரு சில புண்ணிய காரியங்களை செய்யும் போது கண்டிப்பாக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரசிக்கும் வகையிலும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் என்றால் அதில் மாற்று கருத்தில்லை. புண்ணிய காரியம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தானம் செய்கிறது, தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பிறர் பசிக்கையில் அவங்க கேட்டு கொடுத்தா அது தானமாகிறது. அவர்கள் கேட்காமலேயே அதை உணர்ந்து கொடுத்தால் தர்மமாகிறது. கண்டிப்பாக இந்த தர்மம் நம்மை தலை காக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக காலம் வரும்போது அதை நம்மை காத்து நிற்கும், மாற்று கருத்தே இல்லை. அதனை விட மேலானது அப்படின்னம்னா இனிமையான சொற்களை பேசுவது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே சிறந்த புண்ணியமாக கருதப்படும். இப்போ மனிதர்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு அப்படின்னா இந்த பேசுகின்ற வாய்ப்பு. அந்த பேசுகின்ற வாய்ப்பையும் புண்ணியமாக மாற்ற வேண்டுமென்றால் பிறர் மனம் நோகாதபடி, பிறர் மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி பேசுகின்ற வார்த்தையும் சிரிப்புடன் கூடிய வார்த்தையுமே புண்ணியமாக சேரும். மனம் நொந்து கிடப்பவர்கள், கஷ்டத்தில் ரொம்ப வாடிக்கொண்டிருப்பவர்களிடம் சென்று ஆறுதலாக அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசுகிறார்கள் அப்படிங்கும் போதே அது அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதாக இருக்கும். அதுதான் நாம் செய்கின்ற பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கஷ்டத்தில் இருக்கும்போது மேலும் கஷ்டப்படுத்துவதற்காக நினைத்து பேசினால் அது பாவத்தில் தான் சேரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, வேறு என்ன விஷயங்களை எல்லாம் இந்த புண்ணியம் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்மம் செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தர்மம் செய்கிறோம் அப்படின்னா அது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கிறது. அவங்க மனக்குழப்பமாக இருந்தார்கள், சித்த பிரமை பிடித்திருந்தார்கள் என்றாலும் கூட அந்த பிரச்சனை நீங்கிவிடும்பாங்க தர்மம் செய்கிறதுனால. கோயில் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த புண்ணிய பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படி கோவில் கட்டுறது, அதே சமயத்தில் இடிந்து போன கோவில்களை பராமரிப்பு செய்கிறது, இது எல்லாமே அதில் தான் வரும். அவங்களுக்கெல்லாம் பிறப்பில்லா நிலையை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மரம் வளர்த்தல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான புண்ணிய பலனை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா அது நமக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரமாக அது மாறுவதின் காரணமாக அனைத்து ஜீவராசிகளின் வாழ்த்துக்களை நாம் பெறுவோம். அதன் மூலமாக அந்த புண்ணிய பலன்கள் பெருகும். அது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். விரதம் இருத்தல் கூட புண்ணியம்தான். உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்கும். அந்த தூய்மையாக ஒன்றிய நிலையில் இருக்கும்போது இறைவனை உணர முடியும் அல்லவா? அதனால் அதுவுமே பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பசுமாடை பராமரிக்கிறது, குளம் வெட்டுறது, இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குளம் வெட்டுறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சா, குளத்தை தூர்வாரத்திலோ உங்களால் முடிந்த தூய்மை செய்யும் பணியை குளத்தில் செய்வது அப்படிங்கிறதும், பசு பராமரிப்பு உங்களால் பண்ண முடியல அப்படிங்கும்போது யாராச்சும் பசுமாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பசுக்கு தேவையான தீவனங்களை கொடுப்பதுமே கூட வீட்டில் நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியத்தை சீராக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வர்ற விருந்தினர்களை மனம் கோணாமல் உபசரிக்கிறது கூட புண்ணியத்தில் தான் சேரும். அது ஒரு மனிதனுக்கு மோட்சத்தை உண்டாக்கக்கூடியது அப்படிம்பாங்க. அது தெரிஞ்சுதான் அந்த காலத்தில் வீடு கட்டும்போது வெளியே திண்ணை வைத்திருப்பார்கள். வழிப்போக்கர்கள் கூட ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில். வீட்டில் துளசி வளர்க்குறதும் புண்ணியத்தில் சேரும். கோயிலை சுத்தம் செய்கிறது, இந்த உழவார பணிகள் செய்கிறாங்க இல்லையா, அதுவுமே பெரிய புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப முக்கியமாக இப்போ குழந்தை இல்லாதவங்க இருக்காங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயம் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு உதவுறது அப்படிங்கிறது. அந்த புண்ணிய பலனின் காரணமாக புத்திர பாக்கியமானது ஒருவருக்கு கிட்டும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சுமங்கலி பூஜை செய்கிறதும் யாகம் நடத்துகிறதும் சரி, இது பெரிய புண்ணியமாக கருதப்படும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஒரு சில புண்ணிய வகைகள் தான். நம்ம மனம் அப்படிங்கிறது யாருக்கு என்ன உதவி செய்ய சொல்கின்றதோ அந்த உதவியை கொஞ்சமும் தாமதிக்காமல் நாம் செய்கின்றோம் அப்படின்னா அது புண்ணிய பலன்களை உண்டாக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறர் மனம் மகிழும்படியான வார்த்தைகளை பேசுவது தான் இந்த உலகத்திலேயே சிறந்த புண்ணியமாக கருதப்படும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்பர். இந்த திலகமிடுதல் அப்படின்னு சொல்கிறது விபூதி தரித்தல்,
அதே போல் நாமம் தரித்தல், பொட்டு வைத்தல், இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கத்திலே இருக்கிறது. இதில் விபூதி தரிக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்றைய காலகட்டத்திலே ஏளனங்கள் அதிகமாக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நமது சமுதாயத்திலே இருக்கின்ற மக்கள் தன்னை தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு தான் எதற்காக மற்றவர்களுக்காக அஞ்ச வேண்டும், அல்லது அது ஒன்றும் அவமான சின்ன இல்லையே அப்படின்னு அந்த கேலி ஏச்சு பேச்செல்லாம் உடைத்துவிட்டு இப்பொழுது நிறைய பேர் நெற்றி நிறைய அந்த விபூதியை தரித்து கொள்கிறார்கள், திலகத்தை அணிந்து கொள்கிறார்கள், நாமம் தரித்து கொள்கிறார்கள். இது எல்லாம் ஒரு மாற்றத்தை நம் முன்னே கொண்டு நிறுத்துகிறது அப்படிங்கிறத தெரிந்துக்கலாம். முதல்ல இதில் அறிவியல் அல்லது ஆன்மீகம் இப்படின்னு இருவேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் முதல்ல இந்த ஆன்மீகம் சார்பாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த விபூதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஒரு தாற்பயம் சொல்லப்போனால். இப்போ கையில் எடுத்து வச்சு பாருங்களேன், விபூதி அப்படிங்கிறது இந்த பாக்கெட்லாம் வர்ற மாதிரி தாண்டி பசும் சாணத்தால் உருவாக்கப்பட்டு அதில் சரியான விகிதத்திலே மூலிகைகள் எல்லாம் கலந்து, ஏன்னா உயிர் பொருட்கள் எல்லாம் அந்த விபூதியிலே கலப்பார்கள். நல்லா தெரிந்தவர்கள் உயிர் சரக்குகள் நிறைய இருக்கிறது, அதையெல்லாம் சரியான விகிதத்திலே கலந்து அந்த விபூதியை தரித்து கொள்வார்கள். அந்த விபூதியை சில விஷயங்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்துவார்கள். இன்னும் சிலர் பசும் சாணத்தை மட்டும் முறையாக பக்குவப்படுத்திலே அதிலே வாசனை பொருட்களை சேர்த்து விபூதியை தயாரித்து கொள்வார்கள். இன்னும் சிலர் நம்ம பாக்கெட்டில் கிடைக்கிற இப்போ வேதிப்பொருட்கள் கலந்ததை வாங்குகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான விபூதியை பெறுங்கள். கோசாலைகளுக்கு சென்றீர்கள் என்றால் அது கிடைக்கும். அதனுடைய தாற்பயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப உயர்ந்தது. சொல்லுவாங்க இல்லையா, மன்னனாக இருந்தாலும் கடைசியில் ஒரு பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறது. இப்போ இந்த இளைய தலைமுறைகள் இருக்கிறார்கள் அல்லவா, இளைய தலைமுறை அப்படின்னா நம்மளோட குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லாத்துக்குமே இந்த விபூதியை பற்றின உண்மைத்தன்மை தெரிய வேண்டும். உண்மைத்தன்மை அப்படின்னா அது எதற்காக அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் இல்லையா. சில நேரத்தில் நீர் கோர்த்துக்குச்சுன்னா, தலைவலி ஏற்பட்டுச்சுன்னா விபூதியை தண்ணியில் குழப்பி பூசு, இல்லது வர விபூதியாக பூசு அப்படிம்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீர்க்கட்டுக்களை கரைக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம தாத்தா போன்ற முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இந்த தொண்டையில் ஏதாச்சும் கரக்கரன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, தொண்டையில் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க, நாமக்கட்டியை நல்லா உரசி அதை போட சொல்லுவாங்க. சூட்டு கொப்பளங்கள் வந்துட்டாலும் அந்த நாமக்கட்டியை உரசி அந்த இடத்துல போட சொல்லுவாங்க. பார்வை கொப்பளை மாதிரியெல்லாம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்பத்தை தணித்து அந்த பிரச்சனைகளை சரி செய்தது. இதெல்லாம் ஒரு பக்கம். தாற்பயம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மன்னனாக இருந்தாலும் இறுதியில் நீ ஒரு பிடி சாம்பலாகத்தான் போவாய் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிந்துவிட்டால் வாழ்க்கையிலே ரொம்ப ஆடமாட்டார்கள். எந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி, ஒருத்தருக்கு துன்பம் அப்படிங்கிறது நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விபூதியோட நினைப்பு தான் வரும். நெற்றியில் அணிந்திருக்கும் பொழுது அந்த விபூதியோட நினைவு வர வேண்டும். இத்தனை செஞ்சாலும் கடைசியாக நம்ம என்ன ஆக போகிறோம், அப்புறம் ஏன் அவங்களுக்கு அந்த தீமையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதிற்குள்ளே உண்டாக வேண்டும். இந்த விபூதி அப்படிங்கிறது நம்ம உடல் சார்ந்து மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திலே ஒரு முக்கிய பங்கு உண்டு. இன்றைக்கி இருக்கவங்கெல்லாம் அப்படி கையில் எடுக்கிறதும் தெரில, அந்த நெத்தி புருவ மத்தியில் வைக்கிறதும் தெரில, அப்படி ஒட்டுச்சோ ஒட்டுலையோன்னு. ஏன்னா அவங்க அந்த அழகுக்கு மேலே வைத்திருக்கின்ற ஒரு அழுத்தமான அபிப்பிராயம். சில பேர் சின்ன கீற்றாக வைத்து கொள்வார்கள், சில பேர் கண்ணுக்கே தெரியாமல் விபூதி வைப்பாங்க. நன்கு உணர்ந்தவர்கள், ஆன்மீகத்திலே கரை சேர வேண்டும் என்று நினைப்பவர்களும் சரி, கரை சேர்ந்தவர்களும் சரி, அந்த விபூதியை தரிக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டால் 3 விரலிலே எடுத்து 3 பெரும் கோடுகளாக அதை இட்டுக்கொள்வார்கள். ஆணவம், கண்மம், மாயை அதை உணர்த்தும் வகையிலே அந்த 3 கோடுகளையும் தனது நெற்றியிலே முழுமையாக பூசிக்கொள்வார்கள். இன்னும் சிலர் கையில் வாங்கி அப்படியே தரித்து கொள்வார்கள். அது சொல்லப்படும், எந்த விரலிலே வைக்க வேண்டும் அப்படின்னு. கட்டை விரலில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சுண்டு விரலில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க.
ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரலிலே 3 விரலிலும் எடுத்து பூசலாம் அப்படின்னு சொல்லப்படும். இல்லை வாங்கி அப்படியே பூசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கும் போது தலை வணங்கி தான் வாங்க வேண்டும். விபூதியை வாங்கும் போது தலை வணங்கி தான் வாங்க வேண்டும். அதே போல் நீங்கள் விபூதியை தரித்து கொள்ளும் பொழுது சிவநாமத்தை சொல்லி அன்னார்ந்து ஆகாயத்தை பார்த்து, ஏன்னா இறைவன் பார்த்திங்க அப்படின்னா ஆகாய தத்துவம் சொல்லுவோம் இல்லையா சிதம்பரத்தில். அதே போல் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒவ்வொரு தன்மை பெற்றவராக இருப்பார். அது சூக்ஷ்ம வடிவம் அப்படிங்கிறது ஆகாய வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆகாயத்தை பார்த்து இறைவன் திருநாமத்தை சொல்லி அன்னார்ந்து பார்த்து பூச வேண்டும். கீழே சிந்துகின்ற விபூதி கூட உன் மார்பிலே விழ வேண்டுமே தவிர ஒரு சின்ன துகள் கூட கீழே விழக்கூடாது. அவ்வளவு கவனமாக பூசுவாங்க, அவ்வளவு கவனமாக பூசணும். ஏன்னா முழுவதும் மருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எப்படி மருந்தாகும்? நம்பிக்கை உளவியல் ரீதியாக சில விஷயங்களிலே நம் மனதானது பக்குவப்பட்டு விடுகிறது. எல்லாம் எனக்கு ஈசன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வாய்க்க பெற்றுவிட்ட பின்னர் அந்த விபூதி மருந்தாகிறது. ஏனையவர்களுக்கு அது வெறும் பொடியாகத்தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, சிவனடியார் பெருமக்கள் பார்த்திங்கன்னா பட்டு துணியில் ஒரு பை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லா கோவில்களிலும் கிடைக்கின்ற விபூதியை திருநீரை அதற்குள் சேகரித்து கொண்டே வருவார்கள். இது ஒரு ஆலயம் மட்டுமல்ல, அவர்கள் எங்கெல்லாம் பயணப்படுகிறார்களோ அங்கெல்லாம் கிடைக்கின்ற விபூதியை அந்த பட்டுப்பையிலே வைத்து கொண்டிருப்பார்கள். யாரையாவது ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த பட்டுப்பையிலே இருக்கின்ற அல்லது அந்த துணிப்பையிலே இருக்கின்ற அந்த விபூதியை எடுத்து பூசிவிட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். இப்போ ஒரு கோவிலுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த விபூதியில் இருக்கும். ஏன்னா அது கருவறைக்குள்ளே போயிட்டு வருதுன்னா அங்கே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஆற்றல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த விபூதியில் இருக்கும், அந்த ஆலயத்துடைய ஆற்றல். அப்போ அந்த இடத்திலே பலவிதமான ஆலயங்களிலே இருந்து திரட்டப்பட்ட சக்தியும் எங்கே இருக்கிறது அப்படின்னா அந்த துணிப்பையிலே விபூதியாக இருக்கும். அதை எடுத்து தரித்து விடுவார்கள். அவர்கள் தரித்து விடும்போது அவர்கள் கைப்பட்டதினாலோ என்னமோ தெரியாது, அந்த விபூதியுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அரும்பெரும் சக்தியாக இருக்கும். எவ்வளவு பெரிய மனக்குழப்பத்தில் இருந்தாலும் அந்த மனக்குழப்பத்தை தீர்ப்பதாக அது சில நேரங்களிலே இருந்திருக்கிறது. அது உளவியல் ரீதியாக அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துவதில் முதன்மையானதாக இருப்பது இறைவனுடைய இந்த விபூதி அப்படிங்கிறது. ஆன்மீகத்திலே இருப்பவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். சிறு வயதிலே குழந்தைகளுக்கு இதையெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா. இது வெறும் அடையாளம் அல்ல. சைவனுக்கான அடையாளம் அப்படிங்கிறது விபூதி, ருத்ராட்சம், சிவமந்திரம் அப்படிங்கிறத தாண்டி உள்ளூர அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அது அனைவரும் அறிந்த ஒன்றை. அதில் முதன்மையானதாக இருப்பது அன்பு. அதனை தொடர்ந்து வருவது இந்த விபூதி, ருத்ராட்சம் போன்ற விஷயங்கள் எல்லாம். இந்த விபூதியை தரித்து கொள்ளும் பொழுது சிவனை நினைத்து கொண்டு தரிக்கின்றோம். அப்பொழுது நாம் சிவனாகவே இருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போயெல்லாம் பயன்படுத்தலாம்? எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். விபூதியை பயன்படுத்துறதுக்கு நேர காலமே இல்லை. தூங்கும்போது பூசிக்கிட்டு தானே படுக்கிறோம். காலையில் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு பூசுகிறோம். குளிக்காமல் பூசலாமா? பூசுங்க. அப்போ அந்த விபூதிக்கான மகத்துவம் போயிடுமா? போகாது. இந்த உடலுக்கான மகத்துவம் அதிகமாகும். சொல்லப்போனால் உடல்நிலை சரியில்லை, உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? விபூதி எடுத்து பூசிக்கிறோம். ஏன்னா உளவியல் ரீதியான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். இறைவன் நம்முடன் இருக்கிறார், எப்படியோ நம்மை மீட்டு கொண்டு வந்து விடுவார், இந்த பிணிகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த இடத்துல வந்துடும். தீட்டு திடங்கான இடங்களுக்கு போகும்போது விபூதியை தரிக்கலாமா? தரிக்கலாம். அந்த இடத்துல நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு உயிர் போன அந்த உடல் இருந்தாலும் அதற்கு கடைசியிலே விபூதியை பூசுகின்றோம் நாம். இப்போ அந்த இடத்துல அந்த விபூதி, ஏன்னா இறைவன் எல்லா இடத்திலும் கலந்திருக்கிறார். நீ எங்கே இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியும்? எந்த இடத்துல சிவபெருமான் இல்லைன்னு சொல்லுங்கள், அந்த இடத்துல நம்ம விபூதியை பூச வேண்டாம், அந்த இடத்துல நம்ம ருத்ராட்சம் தரிக்க வேண்டாம். இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றார், எல்லா பொருள்களாகவும் இருக்கின்றார். அப்படிங்கும்போது இந்த இடத்துல தரிக்கலாமா, அந்த இடத்துல தரிக்கலாமா? அதெல்லாம் தேவையில்லாத சந்தேகம். இல்லை தெளிவு ரொம்ப கேட்குறது, பெண்கள் திருநீர் அணியலாமா, ருத்ராட்சம் அணியலாமா? ஏன் யார் வேண்டான்னு சொன்னான்? யார் கூடாதுன்னு சொன்னான்? சிவனும் சக்தியும் இணைந்தது தான் அந்த அர்த்தநாரி உருவம்.
அது அரும்பெரும் சக்தி, அரும்பெரும் சக்தி. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இரண்டும் சேர்ந்த அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஆற்றல். பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த சந்தேகம்? தாராளமாக ருத்ராட்சத்தை அணியுங்கள். குருவிடம் முறையான உபதேசம் பெற்று அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அதே போல் விபூதியை எந்நேரமும் தரித்து கொள்ளுங்கள். சதாசிவனை நினைத்து, அந்த சர்வேஸ்வரனை நினைத்து நீங்கள் விபூதி அணிவதற்கு என்ன தடை? தாராளமாக அணிந்து கொள்ளலாம், தாராளமாக அதை உங்களுடன் வைத்து கொள்ளலாம். ஏன்னா எல்லாருமே திருநீரை வாங்கினதுமே அங்கேயே கோவிலில் வச்சிடறோம். வாங்கின வரத்தை யாராச்சும் கோவிலில் விட்டு வருவாங்களா? இறைவன்கிட்ட போய் சிவனடியார்கள் எதுவும் கேட்பதில்லை. மாறாக இப்போ தான் நம்ம பக்தியில் ஒரு நிலையில் இருக்கோம் அப்படிங்கும்போது போய் அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு ஆசை மிகுதியால் கேட்டாலும், இறைவன் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தாலும் அங்கே கொடுக்கின்ற பிரசாதத்தை அங்கேயே விட்டு விட்டு வந்து விடுகிறார்கள். கேட்டால் சிவனோட அந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சில பேர் இன்னுமே அப்படித்தான் நம்பிட்டு இருக்காங்க. எப்பா நல்லா தெரிஞ்சுக்க, அது பெரிய மருந்து. உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் அது. அந்த வரத்தை நீ கோவிலிலே விட்டு வருகின்றாய் என்றால் அதனுடைய பலன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதில் தாராளமாக சிவாலயத்திலே கொடுக்கப்படுகின்ற விபூதியை வீட்டுக்கு எடுத்து வந்து அதை மருந்தாக, அதை எப்போதும் உங்களை பாதுகாக்கின்ற அரணாக அது இருக்கும். உங்களுடனே அதை வைத்து கொள்ளலாம். இதை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது, அதனுடைய மகிமை தெரியும் பொழுது, அந்த விபூதியை முறையாக நாம் பயன்படுத்துகின்றோம் என்னும் பொழுது, குழந்தைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே அதை பயன்படுத்தக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, குறைந்தபட்சம் சின்ன கீற்றாகவது நெத்தியிலை வைத்துவிட்டு அவர்களை சிவமந்திரம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கள். எப்பொழுது வெளியே சென்றாலும் சரி, அந்த சிவமந்திரமும் அந்த திருநீரும் அவர்களுக்கு பக்க பாதுகாப்பாக இருந்து அவர்களை வழிநடத்தும். அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சென்றதுமே எந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் ரொம்ப சுருக்கமாக பார்க்க இருக்கும். நம்மளோட இன்னொரு சேனல் சிவபித்தன், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா மனதிற்கு ஒரு அமைதி வேண்டி அப்படிங்கிற விஷயத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம இப்போ என்ன தவறுகளை செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா எல்லாருமே பண்ணுற தவறு, இப்போ கோவிலில் அர்ச்சனைக்குன்னு தனியாக சீட்டு கொடுக்குறாங்க. நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுத்ததுமே உங்கள் பேர் நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரிய நிமித்தமாக அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேலை கிடைக்கணும், அல்லது குழந்தையின்மை நீங்க வேண்டும், அல்லது வீடு கட்ட வேண்டும், இந்த மாதிரி ஏதாவது மனதில் காரியத்தை நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா கோவிலில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி சங்கல்பம் செய்த பின்னர் தான் நீங்கள் அர்ச்சனை செய்யணும். உதாரணமாக சீக்கிரமாக வீடு கட்டணும்னாங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையை அங்கே சொல்லி சங்கல்பம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அர்ச்சகரும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லி அதுக்கப்புறம் உங்கள் பேரு நட்சத்திரத்தெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம பாட்டுக்கு பேரு நட்சத்திரத்தை சொல்லி பண்ணக்கூடாது. அது தேங்காய் பழத்தட்டு கொண்டு போனீங்கனாலும் அதுதான் முறை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே போல் சில பேருக்கு இந்த தானம் பண்ணுறதுல பெரிய குழப்பம். கோவிலுக்குள்ளே போகிறப்ப பண்ணுறதா, கோவிலிருந்து வர்றப்ப பண்ணுறதா அப்படின்னு குழப்பத்தில் நீங்கள் எந்த தானமுமே பண்ணாதீங்க. அப்படி பண்ணினாலும் அதில் பலன் இல்லை. இந்த தானத்தை பண்ணால் எனக்கு இந்த பலன் வரும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அதுவே பெரிய குற்றமாகும். எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் நீங்கள் செய்கின்ற உதவி, அது கோயிலுக்குள்ளே போகிறப்பையா இருந்தாலும் சரி, கோயிலை விட்டு வெளியே வர்றப்பையா இருந்தாலும் சரி, இயலாதவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவிக்கு பலன் இருக்கும். ஆனால் இந்த தர்மத்தை செய்கிறனால எனக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்க தர்மம் பண்ணீங்கன்னா அதோட விட்டுட்டு வந்துருங்க. அது உங்களை எப்பவுமே பின்தொடர்ந்து வராது அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. அதனால நீங்க மனசு குழப்பத்துல தான தர்மம் செய்ய வேண்டாம். இன்னும் சொல்ல போனா புற தூய்மை ரொம்ப முக்கியம். கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியில குளிச்சுட்டு போறது, உடலை வெப்பத்தை சமநிலைப்படுத்திட்டு கோயிலுக்குள்ள போறது அங்க இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களை உணரச் செய்யும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்படி இல்லாம எங்கேயாச்சும் போயிட்டு வந்தா கூட கை கால் அலம்பிட்டுனாச்சும் கோயிலுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றதோட தாற்பயம். இப்போ அவ்வளோ தூரம் நம்ம பயணித்து கோவிலில் போகிறோம். போனதுமே அங்கே என்ன தப்பு பண்ணிடுவோன்னா, தீபாராதனை நம்மளுக்காகவே காட்டுவாங்க. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு சாமியை கும்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம். கண்ணை மூடி தியானத்தில் இறைவனை காணலாம், தவறில்லை. அங்கே போய் நின்றுட்டு கருவறை கிட்ட நம்மளுக்கு தீபாராதனை காட்டும் போது கண்குளிர இறைவனை காண வேண்டும்.
அதுதான் அந்த இடத்துல நம்ம பண்ணுற பெரிய தப்பு. அப்போ கண்ணை மூடி கையை மேலே தூக்கி சாமி கும்பிட்றது ரொம்பவே விசித்திரமான விஷயம். அந்த தவறை எப்போதுமே பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். கோவிலை எக்காரணத்தை கொண்டும் அசுத்தம் பண்ணக்கூடாது. கோவிலை வேகமாக சுற்றி வரக்கூடாது. ஒன்றும் அவ்வளோ அவசரம் இல்லை. நிறுத்தி நிதானமாக கோவிலை சுற்றி வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கோவிலில் போகிறீங்க, சாமி கும்பிடுறோம், வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காருவோம், அல்லது அந்த சாமி கும்பிட்றதுக்கு க்யூவில் நிற்கிறோன்னா தயவு செஞ்சு யார்கிட்டையும் பேசாதீங்க. அந்த இறைவனோட மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அதே போல் முடிச்சுட்டு வர்றோம், வெளியே ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்க. தியானத்தில் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். நம்ம வீட்டில் செய்கிற தியானத்தோட பலனை விட கோவிலில் உட்காந்து இறைவன் சன்னதியில் நீங்கள் செய்கின்ற தியானத்திற்கு பலன் அதிகம். அதுலேயும் ஒரு சில கோவில்களில் அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்து அடியில் காலையில் 9 மணிக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது ஆகச்சிறந்த பலனை கொடுக்கும். சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அரச மரம் காலையில் 9 வரலும் தியானம் செய்வதற்கோ அல்லது வலம் வருவதற்கோ உகந்தது. அதற்கு மேலே வந்துட்டு வலம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக உட்காந்து தியானம் செய்கிறது அப்படியே தியானம் பலித்தமாகும். அதே போல் அந்த நேரத்தில் மந்திர உச்சரிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு பெரிய பலனை உண்டாக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். அப்படியே நீங்கள் அன்னதானம் செய்யணும், கோயிலுக்கு வந்து எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை கோவில்லையே செஞ்சு வச்சுருக்காங்கனாலும் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அன்னதானம் செய்ய வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த முதல் பிரசாதம் கொடுப்பது வந்துட்டு ஒரு குழந்தைக்காகவோ அல்லது வயதில் முதிர்ந்தவர்களுக்காகவோ ரொம்ப முக்கியம். அந்த வயதானவர்களும் இயலாதவர்கள் அங்கே உங்கள் கண்ணுக்கு தென்படுகிறார்கள்னா முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. அந்த இடத்துல போய் தராதாரம் பார்த்து நீங்கள் அன்னதானம் செய்தால் அந்த அன்னதானம் செய்ததற்கான பலனே நமக்கு இல்லாமல் போகும். யாராவது வயதில் முதிர்ந்தவர்கள், வாழ்க்கையில் நொடிந்தவர்கள் வந்து கை நீட்டும் போது கொஞ்சம் பொறுங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டோம்னா போச்சு. அந்த இடத்துல நம்ம ஏன் செய்ய போனோமோ அதோட பலனே இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல அந்தஸ்து பார்த்து ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு அந்த செய்ததற்கான பலன் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறத மனசில் தெளிவாக வச்சுக்குங்க. கோயிலில் போய் மற்றவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, அந்தஸ்து பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கடைபிடிச்சுக்குங்க. அங்கங்கே கொண்டு போய் குங்குமத்தை பூசுறதும் சந்தனத்தை பூசுறதும் திருநீரை அப்படியே போட்டு வர்றதும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வரத்தை வேண்டான்னு விட்டுட்டு வர்றதுக்கு சமானம். அது சிவன் கோவிலாகட்டும் பெருமாள் கோவிலாகட்டும் எங்கு இருந்தாலும் கொடுத்த பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். சிவன் கோயிலில் கொடுக்குற திருநீரை வீட்டுக்கு கொண்டாடக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த தவறை பண்ணாதீங்க. அது அருட்பெரும் பிரசாதம். சொல்லப்போனால் உங்கள் நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. அது தெரியாமல் அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் இழப்புங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. கோவிலுக்கு போகிறோன்னாவே ஒரு பேப்பர் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. கொடுக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறது இறைவனோட அருளை பெற்றது. இறைவன் அருள் கொடுக்கிறாருன்னா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? அது மட்டும் வேண்டான்னு சொல்லாதப்ப அந்த விபூதி பிரசாதத்தை ஏன் அங்கே வச்சுட்டு வரணும்னு யோசிக்கிறது இல்லையா? நல்லா யோசிங்க. இறைவனோட பார்வைப்பட்ட எல்லாமே புனிதமானது. அதிலும் இறைவனின் கருவறைக்குள் இருந்து பிரசாதமாக வருகின்ற ஒரு பொருளை நாம் அந்த இடத்தில் வந்து நிராகரித்து அங்கேயே வைத்துவிட்டு வருவது நீங்கள் வாங்கிய வரத்தை திருப்பி கொடுப்பதற்கு ஈடாகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல் சாமிகிட்ட போய் வேண்டுதல் வைக்கணும்னு போகிறீங்கன்னா ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் மனதில் நிறுத்தி அந்த அர்ச்சனை செய்யும் போது பண்ணுங்கள். சும்மா இது பண்ணணும் அது பண்ணணும் நிறைய கோரிக்கைகளை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது பல குழப்பங்கள் வரும். நம் மனது தான் நமக்கு விடையை சொல்லக்கூடிய இறைவன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்பிக்கையாக அது நடக்கணும்னு இறைவனோட ஆலயத்தில் போய் நின்றுக்கிட்டு ஒரே ஒரு கோரிக்கையை மனதார இறைவனிடம் வந்துட்டு சமர்ப்பித்து அதன் மீது நீங்கள் வேண்டுதலை வைக்கும்போது கட்டாயமாக நிறைவேறும். மாறா வந்துட்டு நிறைய கோரிக்கைகளை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணுங்கிறப்ப என்ன ஆயிடும்னா பலதை மறந்து போயிடுவீங்க. அடடா இதை கேட்காமட்டமே அதை கேட்காமட்டமே அப்படிங்கிற குழப்பமே நம்ம வேண்டுதலுக்கு இடையூறாய் அமையும். நீங்கள் எங்கே நின்று கேட்டாலும் வீட்டில் இருந்து இறைவனை நினைத்து அந்த கோரிக்கையை வைத்தாலும் கட்டாயம் நிறைவேறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இறைவன் தான் உங்களுள் இருக்கிறாரே. ஆனால் அந்த இடம் வரலும் போயிட்டு ஒரு பெரிய குழப்பத்தோடையே வெளியே வர்றது அப்படிங்கிறது பெரிய தவறு. அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். அதனால் அந்த தவறை காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க. அதனால இப்போ நம்ம சொன்ன தவறுகளை எக்காரணத்தை கொண்டு கோவிலுக்குள்ளே போய் செஞ்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அந்த இறைவனின் அருளால். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம். போய் பார்த்து மகிழுங்கள். நம்ம தமிழ்
நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.